ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காக தான். நிறைய பேர் இப்போ தான் டிஎன்பிசிக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். ஃபஸ்ட்டு அகத்தியம், மூலநூல், முதல் நூல், முதல் இலக்கண நூல். இதுக்கு அடைமொழிகள் பார்த்திங்கன்னா மூலநூல், முதல் நூல், முதல் இலக்கண நூல். பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம், 63 புராணம், பக்தி இலக்கியம், இயற்கை அன்பு. அடுத்தது ராமாயணம், ராமகாதை, ராமாவதாரம், கம்பசித்திரம், இயற்கை பரிணாமம். சங்க இலக்கியம், சான்றோர் செய்யுள். நல்லா பார்த்துக்கோங்க, சங்க இலக்கியம்ன்றது சான்றோர் செய்யுள். மக்கள் இலக்கியம், திணை இலக்கியம். இதுவுமே ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கும்போது கொடுத்துருப்பாங்க ஒரு வரி. சங்க இலக்கியமுக்கு வேறு பெயர் பார்த்திங்கன்னா திணை இலக்கியம். அடுத்தது சங்க இலக்கியம் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 தொகை 10 பாட்டு நூல்களை. அடுத்தது 14 மேல்கணக்கு நூல்கள், 8 தொகையை பார்க்க போகிறோம். நற்றிணைக்கு உடைய அடைமொழி பார்த்திங்கன்னா நற்றிணை 400, நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி. இது அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நற்றிணைக்கு நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி. அடுத்தது குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை. நல்ல அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு வரக்கூடியது குறுந்தொகை. குறுந்தொகை 400, முதல் தொகுக்கப்பட்ட தொகை நூல் இது, அதனால் தொகை நூல். இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம். இதையும் பார்த்துக்கோங்க, இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம். அடுத்தது ஐங்குறுநூறு, அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி. ஐங்குறுநூறு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி. 8 தொகையில் அதிக பாடல்கள் கொண்ட நூல், பிற்கால நீதி நூல்களின் முன்னோடி. அடுத்தது கலித்தொகை, கற்றறிந்தோர் ஏத்தும் களி. அதை தான் கலித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கற்றறிந்தோர் ஏத்தும் நூல், இசைப்பாட்டு, இயற்கை இன்பக்களம், கல்வி வளார் கண்ட களி, வெண்பா நடைத்து. இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. கல்வி வளார் கண்ட களி, வெண்பா நடைத்து. அடுத்தது அகநானூறு, அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, பெருந்தொகை 400. அடுத்தது புறநானூறு, புறப்பாட்டு, புறம், வீர இலக்கியம், தமிழர் வரலாற்று களஞ்சியம், நந்தா விளக்கம், இன்னொரு திருக்குறள். குட்டி திருக்குறள் அப்படிங்கிறது நாலடியாரை குறிப்பாங்க. இன்னொரு திருக்குறள் அப்படிங்கிறது புறநானூறு. தமிழர்களின் வீர மகாயுக காவியம், தமிழ் கருவூலம், தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம், தமிழர் நாகரிகத்தின் தொன்மை உணர்த்தும் இலக்கியம். அடுத்தது 10 சேரர் வரலாற்று பெட்டகம், ஆதியும் அந்தமும் இல்லாத நூல். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் எது அப்படின்னா 10. அந்தாதி தொடையால் ஆன நூல் 10. பரிபாடல், ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வரும். அடுத்தது தமிழரின் முதல் இசைப்பாடல், பொருட்கலவை நூல். பரிபாடலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பொருட்கலவை நூல். அடுத்தது 14 கீழ்கணக்கு நூலில் சங்கம் மருவிய கால இலக்கியம். நாலடியாருக்கு வேளாண் வேதம், நீதி இலக்கியம், திருக்குறளின் விளக்கம். இது கூட 4 400ன்னு குறிப்பிடுவாங்க. நான்மணிக்கடிகை, கட்டுவடம், கம்பிவடம், ஆபரணம், துண்டம், கடகம். இது எல்லாமே நான்மணிக்கடிகைக்கு வரக்கூடிய அடைமொழி. இது கூட துண்டு என அழைக்கக்கூடிய நூலும் பார்த்திங்கன்னா நான்மணிக்கடிகை. அடுத்தது திரிகடுகம், மும்மருந்து நூல்.
ஆசாரக்கோவை நாற்பால், கைநிலைக்கும் நாற்பால்ன்ற பேருண்டு. அடுத்தது திருக்குறள், இயற்கை வாழ்வில்லம், உலக பொதுமறை, உத்தரவேதம், தெய்வநூல், தமிழ்மறை, பொய்யாமொழி, முப்பால், ஈரடி வெண்பா, வாயுரை வாழ்த்து, வான்மறை நீதி நூல். இதெல்லாமே ஓரளவுக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அடைமொழிகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பழமொழி. பழமொழிக்கு முதுமொழி. முதுமொழின்னு யார் சொன்னார்னா தொல்காப்பியர் தான் சொன்னார். மூதுரை. உலக வசனம். உலகம் வசனம் என்று அழைக்கக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா பழமொழி 400. அடுத்தது வாக்குண்டாம். அடுத்தது காப்பியங்களுக்கும் மற்ற நூல்களுக்கும் உள்ள அடைமொழி இல்லை சிறப்பு பெயர்கள். சிலப்பதிகாரத்துக்கு முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம், சிலம்பு, குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், சமுதாய காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், தொடர்நிலை செய்யுள், பேசும் காப்பியம், பெண்ணின் பெருமை, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், தமிழ்த்தாயின் கார்ச்சிலம்பாய் திகழும் காப்பியம். அடுத்தது சீவக சிந்தாமணி, மணநூல், காமநூல், இயற்கை தவம். வளையாபதி ஒற்றுமை காப்பியம். பிள்ளை தமிழுக்கு 10 பருவங்களை குறிக்கும் நூல். ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசம் சொல்லுவோம். திருவருட்பா, இது பார்த்திங்கன்னா என்ன அடைமொழினா திரு என அழைக்கப்படும் நூல். ஸோ கொஷின் எப்படி வரலான்னா திரு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது மகாபாரதம் 5வது வேதம். திருவாய்மொழி. திருவாய்மொழிக்கு இன்னொரு அடைமொழி என்னென்னா சாமவேதம், செந்தமிழ் வேதம், திராவிட வேதம். நாலடியாரையும் திருக்குறளுக்கும் உள்ள சிறப்பு குறித்து வரக்கூடிய பழமொழி பார்த்திங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 அப்படிங்கிறது நாலடியாரை குறிக்கும், 2ன்றது திருக்குறளை குறிக்கும். இது மட்டும் இல்லாமல் பழகு தமிழ் சொல்லருமை 4 அப்படிங்கிற ஒரு மேற்கொள்ளும் இருக்குது. அந்த மேற்கொள்ளில் 4 4ன்றது நாலடியாரை குறிக்கும், 2ன்றது திருக்குறளை குறிக்கும். அடுத்தது கலம்பகம், 18 உறுப்புகள் கலந்து பாடப்படக்கூடிய நூல். திருக்கைலாய ஞான உலா, இதுக்கு குட்டி திருவாசகம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஆதி உலா, தெய்வ உலா. அடுத்தது கலிங்கத்து பரணி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம். திருமந்திரம், திருமூலர் எழுதின திருமந்திரம் தமிழர் வேதம். விவிலியத்துக்கு சத்திய வேதம். பெருங்கதை, கொங்குவேல் மாக்கதை, அகவர் காப்பியம். நேமிநாதத்துக்கு சின்னூல். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. நேமிநாதம் சின்னூல். முக்கூடர் பல்லுக்கு உழத்தி பாட்டு. நன்னூலுக்கு சிற்றதிகாரம். திருப்பாவை, கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. திருப்பாவை ஆண்டாள் பாவை பாட்டு. திருவிசைப்பா இசைப்பா. கலிங்கத்து பரணி முதல் பரணி. தகட்டூர் யாத்திரை போர்க்காவியம். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தகட்டூர் யாத்திரைன்றது போர்க்காவியம். வெற்றி வேர்க்கை நருந்தொகை. வெற்றி தொகைக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா நருந்தொகை. மூதுரை வாக்குண்டாம். திருவாசகம் அழகிய வாய்மொழி, தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி. 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்திங்கன்னா திராவிட வேதம், தமிழ் வேதம் அப்படிங்கிறது 4000 திவ்ய பிரபந்தம். சிலம்பும் மேகலையும் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்கிறாங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி இதை இயற்கை இறையுள். மணிமேகலை முதல் சமண நூல், சமண காப்பியம். மணிமேகலை சிலப்பதிகாரத்தை இரட்டை காப்பியம் சொல்லுவாங்க. நம்பி அகப்பொருள், அகப்பொருள் விளக்கம். திருக்கோவையார் ஆரணம், காம நன்னூல். திருமந்திரம் தமிழர் வேதம் ரிப்பீட் ஆயிருக்கு. முத்தொள்ளாயிரம் புறத்திரட்டு. நந்தி கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம். தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம். இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.